வணக்கம் நண்பர்களே. பாதாம் சாப்பிட்டால் மூளை கூர்மையாகும், இதயம் பலப்படுத்தப்படும், உடலுக்கு நல்ல கொழுப்புகள் கிடைக்கும் என்று அனைவரும் சொல்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனா அதிகமா பாதாம் சாப்பிட்டால் என்ன ஆகும்? யாரெல்லாம் பாதாம சாப்பிடவே கூடாது? தினமும் ஒரு கைப்பிடி பாதாம் சாப்பிட்றது எல்லாருக்குமே பாதுகாப்பானதா? இந்த கேள்விக்கான பதில் பலருக்குமே தெரியாது. உண்மையிலே பாதாம் மிகவும் சத்தான உணவு தான். ஆனா தவறான அளவில் அல்லது சில உடல் நல பிரச்சனை இருக்கிறவர்கள் சாப்பிட்டால் அவர்களுக்கு என்ன விளைவுகள் ஏற்படும் எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் பாதாம் சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள், பாதாமில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன, யாரெல்லாம் பாதாமை சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, அவர்களுக்கு என்ன ஆபத்து ஏற்படும், ஸோ பாதுகாப்பான முறையில் எப்படி சாப்பிட்றது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முக்கியமாக ஒரு நாளைக்கு எவ்வளவு பாதாம் சாப்பிடணும் அப்படிங்கிற சரியான முறையையும் நம்ம சொல்ல போகிறோம். பாதாம் சாப்பிட்றதுக்கான சரியான முறை, தவறான முறையில் சாப்பிட்டால் என்ன ஆபத்துக்கள் வரும் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். பாதாமில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாம். 100 கிராம் பாதாமில் சுமார் புரோட்டீன், ஹெல்த்தி ஃபேட், ஃபைபர், விட்டமின் இ, மெக்னீஷியம், கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், மேங்கனீஸ் போன்ற சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது. அதனால தான் பாதாமை ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு அழைச்சிட்டு வரேன். ஆனால் அதே சத்துக்கள் அதிகமாகிவிட்டால் சிலருக்கு சில பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முதல்ல பாதாம் சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது மூளையுடைய செயல்திறனை மேம்படுத்துது. பாதாமில் விட்டமின் இ, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கிறதுனால இது நினைவாற்றல், கவனம் மற்றும் மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு பாதாம் பயன்படுது. பாதாமில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள், அதாவது ஹெல்த்தி ஃபேட் மற்றும் மெக்னீஷியம் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா, உடலுக்கு புரதச்சத்தை வழங்குறதுக்கு பாதாம் பயன்படுது. பாதாம் தாவர அடிப்படையிலிருந்து வரக்கூடிய ஒரு புரதம். அதனால இது தசை வளர்ச்சி மற்றும் உடல் வலிமைக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்குது. நிறைய பேருக்கு நான்வெஜ் சாப்பிட்றதுலாம் பிடிக்காதுல, ஸோ அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் இதுலேயும் இருக்குது. நான்வெஜ் சாப்பிட பிடிக்காதவர்கள் பாதாம் எடுத்துக்கிறலாம். அடுத்து நான்காவது நன்மை என்னன்னா, எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு பாதாம் பயன்படுது. பாதாமில் கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம் இதெல்லாமே நிறைஞ்சிருக்குது. அதனால் எலும்புகள் மற்றும் பற்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பாதாம் ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அடுத்த ஐந்தாவது நன்மை என்னன்னா, சர்மத்தை இளமையாக வச்சுக்கிறதுக்கு பாதாம் பயன்படுது. பாதாமில் இருக்கக்கூடிய விட்டமின் இ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சர்ம செல்களை பாதுகாத்து வயதான தோற்றத்தை தாமதப்படுத்துறதுக்கு பயன்படுது. அடுத்த ஆறாவது நன்மை, இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு பாதாம் பயன்படுது. பாதாம் ஒரு லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்ட ஒரு உணவு. இதனால சர்க்கரை நோயாளிகள் அளவாக பயன்படுத்தலாம். அடுத்து ஏழாவது நன்மை என்னன்னா, உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு பாதாம் பயன்படுது. இதில் அதிக அளவில் நார்ச்சத்து மற்றும் புரோட்டீன் இருக்கிறதுனால நீண்ட நேரம் பசி எடுக்காமல் வச்சுக்கிறதுக்கும், ஓவர் ஈட்டிங் அதிகமாக சாப்பிடக்கூடிய அந்த பழக்கத்தை குறைக்கிறதுக்கும் பாதாம் பயன்படுது. அடுத்து எட்டாவது நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பாதாம் பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் இ மற்றும் பல தாது சத்துக்கள் என்ன பண்ணுதுன்னா, உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துறதுக்கு பயன்படுது. அடுத்து ஒன்பதாவது நன்மை, செரிமானத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. பாதாமில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கு, மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து 10வது நன்மை என்னன்னா, கண் ஆரோக்கியத்திற்கு ஒரு சிறந்த உணவாக பாதாம் இருக்குது. பாதாமில் இருக்கக்கூடிய விட்டமின் இ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கண் செல்களை பாதுகாத்து கண் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ தினமும் எவ்வளவு பாதாம் சாப்பிட்லாம்னா, நம்ம தினமும் 5லிருந்து 10 பாதாம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இரவில் ஊற வச்சு காலையில் சாப்பிட்றதா ரொம்ப ரொம்ப. இவ்வளோ நேரம் நம்ம பாதாமுடைய நன்மைகளை பார்த்தோம். இப்போ அதனுடைய பக்க விளைவுகளையும், யாரெல்லாம் பாதாமை சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்டால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். முதலாவது பக்க விளைவுகளை பார்த்துடலாம். அதிக கலோரிகள் கொண்டது பாதாம். ஸோ உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு இது அதிகரிக்கும். அதிக கலோரினால அதிக உடல் எடையை ஆக்கி விட்டுரும். ஏன்னா பாதாமில் நல்ல கொழுப்பு இருக்குது. ஆனால்
கலோரி மிகவும் அதிகமாக இருக்கிறதுனால 100 கிராம் பாதாம்லே சுமார் வந்து 570லிருந்து 600 கலோரிகள் இருக்குது. அதனால ஒரு நாளைக்கு நீங்கள் 30-50 பாதாமை சாப்பிட்டீங்கன்னா உடலுக்கு தேவையில்லாத அதிக கலோரி வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உடற்பயிற்சி இல்லாமல் இருந்தால் கொழுப்பு சேமிக்கப்பட்டு உடல் எடை வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பக்க விளைவு. அடுத்து 2வது பக்க விளைவு என்னன்னா செரிமான பிரச்சனைங்க. பாதாமில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்குது, அது ரொம்பவுமே நல்லது. ஆனால் திடீர்னு நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா வயிறு உப்பசம், வாய்வு, வயிற்று வலி, மலச்சிக்கல், சிலருக்கு வயிற்றுப்போக்கு கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து 3வது சைடு எஃபெக்ட் என்னன்னா சிறுநீரக கற்கள் இருக்கக்கூடிய நபர்கள் பாதாமை கொஞ்சம் சிறிதளவு கூட எடுத்தாலும் அவங்களுக்கு திருப்பி கற்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாதாமில் ஆக்சிலேட் வந்து இருக்குது. ஸோ அதன் காரணமாக அவங்க அளவாக தான் எடுத்துக்கிறேன்னு. அடுத்து வந்து அலர்ஜி அலர்ஜி அதிகமாக சாப்பிட்டால் சிலருக்கு அலர்ஜி ஏற்படும். சிலருக்கு நட்ஸ் அலர்ஜி இருக்கிறவங்க பாதாமை சாப்பிட்ட உடனேயே தோள்களில் அரிப்பு, சிவப்பு, முக வீக்கம், நாக்குகளில் வீக்கம், மூச்சு திணறல் இந்த மாதிரியான கடுமையான நிலைமை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பாதாமை அளவாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அலர்ஜி இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்த ஒரு சைடு எஃபெக்ட் என்னென்னா விட்டமின் இ அதிகமானால் என்ன பிரச்சனை? பாதாமில் விட்டமின் இ வந்து அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா விட்டமின் இ வந்து சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்குவாங்க. ஸோ சப்ளிமெண்ட்டை எடுத்துக்கிட்டோம் பாதாமை எடுக்கும்போது விட்டமின் இ உடலுக்கு அதிகமாக போகும். இதனால் என்ன பிரச்சனை ஏற்படும்? தலைவலி, சோர்வு, மங்கலான பார்வை, சிலருக்கு இரத்தப்போக்கு அபாயம் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அளவாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து வந்து பல மருந்துகள் எடுத்துக்கிடுவாங்கல்ல, அவங்களுக்கு என்ன ஆகும்னா மெக்னீஷியம் அதிகமாக இருந்துச்சுன்னா சில ஆன்டிபயாட்டிக்கல், சில ஆஸ்ட்ரோபோரோசிஸ் மருந்துகள் வந்து உறிஞ்சுதலாக பாதிக்கும். ஸோ அதனால் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க மருத்துவர் கூறிய இடைவெளியை பின்பற்றி பாதாமை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த ஒரு பக்க விளைவு என்னன்னா அதிகமாக பொட்டாசியம் வந்து இருக்கக்கூடிய நபர்கள் ஏற்கனவே வந்து பொட்டாசியம் அவங்க உடலில் அதிகமாக இருக்கும்போது பாதாமை எடுத்துக்கிட்டால் கிட்னி ப்ராப்ளம் வரும். ஸோ கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு பொட்டாசியம் கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம். அவங்க பாதாம் சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. நிறைய பேர் அதிகமாக சாப்பிட்ற பழக்கம் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க ஹெல்த்தி ஃபுட் நல்ல உணவு அப்படிங்கிறதுக்காக அளவு அதிகமாக சாப்பிடுவாங்க. ஸோ எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிறங்க. அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா நம்ம பார்த்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. யாரெல்லாம் பாதாமை சாப்பிடக்கூடாது அப்படின்னா நட்ஸ் அலர்ஜி இருக்கிறவங்க, கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, கொரோனிக் கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்க, உடல் எடையை குறைக்கணும்னு முயற்சி செய்கிறவங்க 1-2 பாதாம் எடுத்துக்கலாம், அதிகமாக எடுக்காதீர்கள். விட்டமின் இ சப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கவங்க பாதாமை சாப்பிட வேண்டாம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நீங்கள் மாவா பேஸ்ட்டாக கொடுக்கறது ரொம்பவே நல்லது. பருப்பாக கொடுத்தீங்கன்னா அவங்க முழுங்கிடுவாங்க. அதனால் சில பல பிரச்சனைகள் ஏற்படும். பாதாமை எப்படி சாப்பிடணும்னா இரவுலே நீங்கள் தண்ணியில் ஊற வச்சிடணும். ஸோ 8லேருந்து ஒரு 9-10 மணி நேரம் ஊறணும். ஸோ நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் பாதாமோடைய தோலை நீக்கிட்டு அந்த பருப்பை மட்டும் சாப்பிடுங்க. ஸோ தோல் நீக்கிட்டு நீங்கள் சாப்பிட்றதுனால அந்த பாதாமில் இருக்கக்கூடிய முழு சத்தும் உங்கள் உடலுக்கு முழுமையாக கிடைக்கும். நீங்கள் தோலோடு சாப்பிட்டீங்கன்னா அந்த தோலில் டேனின் அப்படின்னு சொல்லக்கூடிய சேர்மம் இருக்குது. அது பாதாமில் இருக்க சத்தை முழுமையாக உடலால் உறிஞ்ச விடாது. அதனால தான் தோலை நீக்கிட்டு நம்ம ஊற வச்சு சாப்பிட்றோம். ஊற வச்சு சாப்பிடும்போது எல்லா ஊட்டச்சத்தும் எளிமையாக உடலுக்குள்ளே போகும், செரிமானமும் எளிமையாக நடக்கும். அதனால் தோல் நீக்கி சாப்பிடுங்க. காலை உணவோடும் நம்ம எடுத்துக்கலாம். பழங்கள், ஓட்ஸ், தயிர் இப்படி உள்ள உணவுகளோடையும் நம்ம எடுத்துக்கலாம். மக்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு என்னன்னா அதிகமாக சாப்பிட்டால் அதிகமான பலன்கள் கிடைக்கும் என்று எண்ணி பாதாமை அதிகமாக எடுத்துக்கிறாங்க. ஸோ ஒருபோதும் எந்த ஒரு உணவையும் அதிகமாகவே சாப்பிடாதீர்கள். தினமும் எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனால் அளவாக எடுத்துக்கிறங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அளவோடு எடுத்துக்கிட்டால் அது நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் அது நஞ்சாக்கப்படும். ஸோ இந்த பழமொழியை ஞாபகத்தில் வச்சுட்டு எல்லா உணவுகளையும் உட்கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.